இந்த இடத்துல அவங்க தோண்டி எதையோ எடுக்கிறாங்கல்ல, அது எதை தெரியுமா? 9 வயசு பையனோட உடல். சம்பவத்தை சொல்றேன், கேட்கும் போதே உங்களுக்கு மனசை உழுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது வறுமையின் காரணமா கடன் வாங்கும் போது இந்த நகையை அடகு வச்சு பார்த்திருப்போம், நிலத்தை அடகு வச்சு பார்த்திருப்போம், வீட்டை அடகு வச்சு பார்த்திருப்போம், இந்த மாதிரி பொருட்கள் அடகு வச்சு பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு தம்பதி அவங்களோட 9 வயசு பையனை அடகு வச்சிருக்காங்க. ஆந்திரா மாநிலம் கோடூர் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த பிரகாஷ் அங்கம்மாள் அப்படின்ற ஒரு தம்பதி இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா குடும்பத்துல ரொம்ப கஷ்டம். அது காரணமா ஒரு 15,000 ரூபாய் சத்தியவேடு அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்த முத்து தனபாக்கியம் அப்படின்ற ஒரு தம்பதி 15,000 ரூபாய் கடனா வாங்குறாங்க. அதுக்கு பதில் அவங்களோட 9 வயசு பையனை அடகு வைக்கிறாங்க. 10 மாசம் வாத்து மேய்க்கிறது. அந்த பையனும் கிட்டத்தட்ட 9 மாசம் அவங்க குடும்பத்துல வாத்து மேய்ச்சிட்டு இருந்திருக்காங்க. இது பெத்தவங்க வாங்கின கடனுக்காண்டி. இப்படி போயிட்டு இருக்க நிலைமையில கடந்த மாசம் பாத்தீங்கன்னா அந்த பையனுக்கு மஞ்ச காமால வந்திருக்கு. அந்த கடன் கொடுத்தாங்கல்ல முத்து தனபாக்கியம், அவங்க பாத்தீங்கன்னா அந்த ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்காங்க இந்த பையன். ஆனா சிகிச்சை பலனின்றி அந்த பையன் இறந்து போயிடும். எங்க இது வெளியில தெரிஞ்சா போலீஸ் கேஸ் ஆயிருமோன்னு பயந்து அந்த பையனை பெத்தவங்கள்ட்ட கூட இன்ஃபார்ம் பண்ணாம அந்த பையனோட இறந்த உடலை காஞ்சிபுரம் பாலாற்றுல புதைச்சிடுறாங்க. அந்த இறந்த பையனோட அப்பா அம்மா 10 மாசத்துக்கு அப்புறம் அந்த பையனை திரும்ப கூட்டு வரதுக்காண்டி போயிருக்காங்க. முத்து தனபாக்கியம் தம்பதி அந்த பையனை காட்ட முடியாத புதைச்சிட்டாங்களே. அதனால தனபாக்கியம் என்ன சொல்லியிருக்கு, நீ முழு பணத்தையும் கொடுத்துட்டு உன் பையனை கூட்டிட்டு போ. நீ எப்படியோ பணத்தை பெரட்டிட்டு போய் கேட்டிருக்காங்க. பார்த்தா அந்த பையன். அதுக்கப்புறம் அந்த பணம் வாங்கினாங்கல்ல பிரகாஷ் அங்கம்மாள், அவங்க வந்து போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் போலீஸ் விசாரணையில தெரிய வருது அந்த பையன் மஞ்சக்காமலையில பாதிக்கப்பட்டு இறந்து நீங்க திருட்டுத்தனமா பாலாறுல புதைச்சிட்டாங்க அப்படின்னு. ஒரு ஆந்திர மாநிலம் போலீஸும் தமிழ்நாடு போலீஸும் சேர்ந்து அந்த பையனோட உடலை தோண்டி எடுக்கிறாங்க. ஆனா உடலே கிடைக்கல, வெறும் எலும்பு கூடு தான் கிடைச்சு. அந்த எலும்பு கூட வச்சு கூராய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த பையன் மஞ்சக்காமலையில இறந்துதான் அவங்க புதைச்சாங்களா இல்ல இவங்களே கொன்னு புதைச்சிருக்காங்களா அப்படி. அந்த பையனோட எலும்பு கூட பார்த்து அந்த பெத்தவங்க வந்து கதறி அழுகுறாங்க. ஆனா இப்ப அழுது என்ன பிரயோஜனம்? என்னதான் வறுமை கஷ்டமா இருந்தாலும் அதுக்காக 9 வயசு பையனை அடகு வைக்கிறது, வாத்து வைக்கிறதுக்காண்டி இந்த நியூஸை கேட்கறதுக்கே எவ்வளவு சங்கடமா இருக்கு.